ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் லெசன் சேனல். இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி நான் பேசணும்னு வந்திருக்கேன்னா, இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்சு ஒரு கோமாளிகள் ஒரு கேலி கூத்து, அதாவது ஜோக்கர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ற ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். என்டிகே சீமான் மற்றும் சமத்துவ மக்கள் கட்சி நம்ம சரத்குமார் ரம்மிநாயகன். அந்த சரத்குமாருக்கு இப்போ அந்த கட்சி கிடையாது, ஏன்னா நைட்டோட நைட்டாக போய் பிஜேபியில் இணைச்சிட்டாரு. சரத்குமார் மற்றும் பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், இவங்க 3 பேரும் இப்போ ஒன்று சேர்ந்த ஒரு விழா நடந்துச்சு இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா, தமிழ் தான் என் மூச்சு, தமிழ் தான் என் பேச்சு, தமிழ் தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மார் தட்டிக்கிட்டு தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு தெரிஞ்ச நம்ம சீமான் அண்ணாச்சி போய் இப்போ சங்கி என் நண்பர், நயினார் நாகேந்திரன் என் மாமா, சரத்குமாருக்கும் எங்களுக்கும் ஒரே ரத்தம் ஓடுது, நாங்கள்லாம் பாச பிள்ளைகள் அப்படின்ட்டு தமிழ் தேசியத்தை விட்டுவிட்டு அங்கே போய் ஒன்று சேர்த்துக்கிட்டார். இதெல்லாம் நினச்சா எனக்கு இந்த சீமானை நம்பிக்கிட்டு இருக்க தம்பிகளை நினச்சாதான் பாவமாக இருக்குது. ஏன்னா இந்த சீமான் வந்துட்டு எங்கே பொட்டி கிடைக்குதோ அங்கே போய் சேர்ந்துக்கிறார். இவரோட குடும்பம், இவர் நல்லா இருக்காரு, இவருக்கு சுகபோகமான வாழ்க்கை, நல்லபடியாக துட்டு எல்லாம் கிடைக்குமோ அங்கே போய் சேர்ந்துக்கிறாரு. ஆனால் தம்பிகள் தான் இவரை வாழ் மாதிரி பின்பற்றிட்டு இருக்கவங்க. எப்படி தான் வாழ்கிறானுங்களோ இந்த ஆளோட கேலி கூத்தை பார்த்துக்கிட்டு. அந்த ஃபங்க்ஷனில் வேற சொல்கிறாரு, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், இன்னைக்கு ஒன்று சரின்னு படும், அது நாளைக்கு தவறுன்னு படும், நாளைக்கு தவறுன்னு படுறது நாளை கழிச்சு சரின்னு படும். இப்படி மாறி மாறி வந்துட்டு மைண்டில் வர்றது தான் பகுத்தறிவுன்னு வேற பேசுகிறாரு. மேடை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? மாப்பிள்ளை சீமான் உள்பட எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால் இந்த மேடை இதே மாதிரி இருந்த நிலைமை என்ன இருக்கும் தமிழ்நாடு? அதிமுகவில் இருந்த என்னுடைய மாமன் இன்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார். திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர், தனித்த ஒரு இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி, இன்று பாரதிய ஜனதா கட்சி. இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்று அடுத்து சரி என்று படும். இதுதான் அறிவு, இதுதான் பகுத்தறிவு. எப்படி இருந்தாலும் நம்புறீங்க, எனக்கு அதான் தெரியல. என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுகளே ஒரு சில பேர் தமிழ் தேசியம் சீமான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியம் ஓகே தான், நானும் தமிழன், தமிழுக்காக பாடுபடணும், தமிழ் வளரணும்னு இருக்கணும், தமிழ்நாடு தான் முக்கியம், அதெல்லாம் ஓகே தான், தமிழ் தேசியம் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அதுக்கு உகந்த அந்த சீமானா தமிழ் தேசியம்னு கட்டுக்கதையை விட்டுக்கிட்டு ஊர் மக்களை ஏமாத்திக்கிட்டு, தம்பிகளாகிய உங்களையும் ஏமாத்திக்கிட்டு, உங்கள்கிட்ட பிடுங்கி தின்னுக்கிட்டு அவன் மட்டும் சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருக்கான். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேன்னு தெரியல. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் புரியும். சரி, இப்போ மேட்டருக்கு வருவோம். போய் தமிழ் தேசியம்ட்டு பேசிவிட்டு போய் பிஜேபியில் போய் இணைஞ்சிக்கிட்டு, பிஜேபி மக்களுக்கான கட்சி, பிஜேபின்னா அதில் சங்கிகள்லாம் நம்ம நண்பர்கள், நயினார் நாகேந்திரன் என்னோட மாமா, அப்படி இப்படின்னு ஓலா கதை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரிசாவில் இப்போ கடைசியாக நடந்து கொடுத்த அந்த எலெக்ஷனில் அது வரைக்கும் இருந்த நவீன் பட்நாயக் தோற்கடிக்கப்பட்டார். நவீன் பட்நாயக்ன்றவர் கிட்டத்தட்ட 25 வருஷமாக சிஎம்மாக இருந்தவர். அவரை யாராலையுமே இனிமேல் அசைக்க முடியாது, எப்பவுமே நிரந்தர முதல்வர் அவர் தான் அப்படின்ற அளவுக்கு அவர் இருந்தப்ப, அவருக்கு ரைட் ஹேண்டாக அவருக்குரிய வியூகங்கள் எல்லாத்தையும் வகுத்து அவர் கிட்டத்தட்ட சிஎம்மாக இருந்ததுக்கு காரணமே நம்மளுடைய தமிழனாகிய வி.கே. பாண்டியன் அவர்கள் தான். அந்த தமிழனோட வியூகத்தினாலையும் அறிவுனாலையும் திறமையினாலையும் தான் அந்த நவீன் பட்நாயக் இத்தனை வருஷமா சிஎம்மா இருந்தாரு. அவரை யாராலே அசைக்க கூட முடியல. அவரை எப்படியாவது கீழே தள்ளி பிஜேபியை ஜெயிக்க வச்சு பிஜேபியில இருந்து ஒரு ஆளை நிப்பாட்டணும் அப்படின்னு பிஜேபி முடிவெடுத்து அவங்க கையில் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? ஒரிசா மக்கள்கிட்ட போய் பிரதானமா பிரச்சாரம் பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அமித்ஷா மோகண்டு மோடி மோகண்டு அங்க போய் பிரச்சாரம் பண்ணது என்னன்னா, நீங்க ஒரு தமிழ்நாட்டுக்கு, ஒரு தமிழனுக்கு அடிமையா இருக்கிறீங்க, ஒரு தமிழன் உங்களை ஆளணுமா அப்படின்றதுதான் பிரதானமா பிரச்சாரத்துல முன் வச்சாங்க. உங்களை ஒரு ஒரிசாக்காரங்க தான் ஆளணும், ஒரு ஒரிசாக்காரன் தான் உங்களை வழி நடத்தணும் அப்படின்னு முன் வச்சு, உங்களை தமிழ்காரன் ஆளவே கூடாது, அடிச்சு விரட்டுங்க அப்படின்னு சொல்லி முன் வச்சு, நவீன் பட்நாயக்கும் கொஞ்சம் வயசாகி உடம்பு சரியில்லாமல் இருக்கிற டயத்தில் வி.கே. பாண்டியனை சுத்து போட்டு ஆள் வச்சு முடக்கி அந்த ஆளை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனதுக்கு காரணமே இந்த பிஜேபி தான். சரிங்களா? இப்போ இந்த தமிழ்நாட்டில் காலூன்றி பிஜேபி பற்றி எனக்கு தான் தெரியும், ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போகிறனால எனக்கு தெரியும். அவனுங்க ஆளை இந்தியான்னு பார்க்க மாட்டாங்க, அந்தந்த ஸ்டேட்டில் போய் அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி வியூகம் வகுத்து அந்தந்த ஸ்டேட்டுக்காரனை எப்படி குஷிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பண்ணி அவனுங்க ஜெயிக்க பார்ப்பானுங்க. அதே தான் தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஏற்ற மாதிரி பேசுவானுங்க, ஒரிசாக்காரனுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. அங்கே போகும்போது வி.கே. பாண்டியன் ஒரு இந்தியன்னு தெரியலையா? ஏன் இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு ஜெயிக்கன்றதுக்காக நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க.
அவங்களோட போயிட்டு தமிழ் தேசியம், என் பேச்சு, தமிழ் என் மூச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ அவங்களோட போய் கூட்டணி வைக்கிறார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள், இவங்க பண்ணுற ட்ராமா எல்லாம் கண்டிப்பாக பல பேத்துக்கு தெரியும், ஒரு சில பாமர மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். முக்கியமாக அவர் கூட சுற்றிக்கிட்டு இருக்க தம்பிகளுக்கு, அவங்களுக்குலாம் எப்போ தான் புரியுமோ இந்த சீமானோட முழு வேஷமும். நல்ல வேளை விஜய் அவர்கள் வந்தனால தான் ஒவ்வொருத்தனோட சாயமும் வெளுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த விஷயத்த பொதுமக்களாகி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் நினச்சேன். அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செய்து இந்த சீமானை நம்பாதீங்க. இவனை நம்புறதுக்கு உண்மையை சொல்கிறேன், நீங்கள் நயினார் நாயந்தனை கூட நம்பிடுங்க, சரிங்களா? ஆனால் இந்த சீமானை நம்பாதீங்க. கேடுகட்ட தரித்திரம் பிடிச்சவன் தான் இந்த சீமான். எதுக்குமே உதவ மாட்டான். இவன் சொத்து பத்தை பெருக்கிறதுக்கும் இவன் சோபமாக வாழணுன்றதுக்காகவே கட்சி நடத்திட்டு இருக்கான். அதனால சீமானை யாரும் நம்பாதீங்க. இவன் கூட இருக்க சட்டத்திறமை நம்பாதீங்க. தம்பிட்டு பின்னாடி தெரியாங்க. வாழ்நாள் பூரா உங்களை ஒரு குப்பையாகவும் காலில் போகிற செருப்பாகவும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். உங்களால் வாழ்க்கை ஃபுல்லாக முன்னுக்கே வர முடியாது. பல பேர் இவர் தமிழுக்காக பேசுகிறாரு, தமிழ்நாட்டுக்காக பேசுகிறாரு, தமிழ்நாட்டை எடுத்து முன்னிறுத்துக்காக பேசுகிறாருன்னு நினச்சிட்டு கூட சீமான் கூட இருந்துக்கலாம். ஆனால் அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. சீமான் ஒரு ஃப்ராட். அதனால அங்கேருந்து வெளியே வாங்க. அதை அறிந்த பல பேர் தம்பிகள் வெளியே வந்திருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்க நபர்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் சீமானை நம்பிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்ச நாள் தெளிந்த புத்தி கிடைக்கட்டும். மற்றபடி என்ன சொல்கிறது? ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.